இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள். அது கேஸ் போட்டு அவங்கள கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்களை இவனை முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா? அறிவு கூட இருப்பதில்லையா? இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்கு தானே உனக்கு பயிற்சி, அதுக்கு தானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்கும், அவன் கோர்ட் பார்த்துக்குவான். அது அவன் வேலை, ஓ வேலை இல்லை. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார், இவன் வந்து நிரபராதி, அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை தண்டிக்க கூடாது, அவனை வெளியே விடுறேன், விடுதலை பண்றேன். அது நீதிபதியின் வேலை, உங்க வேலை இல்லை. ஆனா எஸ்சி தரப்புல ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ் போட்டுருவான். அண்ட் அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலடி 5 மணிக்கு படையெடுத்து போவான். பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான். கையில யாரெல்லாம் கண்ணுல பறான எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ். இப்போ ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்தில் வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு, அதனால கலவரம் ஆகி போச்சு. A1 திருமாவளவன் கூட யார் ஒரு 4-5 பேர். அதுக்கு பிறகு யாரெல்லாம் கையில் கிடைக்கிறானோ எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்களுக்கு வெறி அடங்குற வரையிலும் அரெஸ்ட் பண்ணுவான். மற்றும் பலர். இந்த போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட கேட்டால் பயங்கரமாக அப்படி கராராக சட்டம் பேசுவார். சார், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க, கண்டெம்ட் போட்டுருவாங்க. இன்னைக்கு நைட்டோட நைட்டு இடிச்சானும் வேற வழியே கிடையாது. வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான். உள்ளே இருக்கிற ஜனங்களை பற்றியோ உள்ளே இருக்கிற பொருளை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான். ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து. இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது. இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஹானர் கில்லிங். அது நேரடியாக தமிழ் படுத்தும் போது கௌரவ கொலை. எது கௌரவ கொலை? வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றது. வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் பாருங்க. இவன் படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான். இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான். அவன் தடகள வீரன்னு சொல்றாங்க. ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. அதுதான் வீரம்னு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம், இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி, ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகியிருக்கிறாங்க. என்னடா காதல் பண்றீங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு. இது என்ன? இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்லை,
உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு. அப்ப ஒருத்த வந்து டிஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்றமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யோசிச்சு பார்க்க வேண்டாம்? இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது. காதல் யாரும் சொல்லி வருவதில்லை, ஏதோ வருது. இப்போ இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பையனை வந்து எங்கள் பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள். அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நீ ஒழுங்காக படிச்சிருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம், நீ அமைதியாயிரு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பியூர் லவ் பண்ணோம், பியூராக லவ் பண்ணணும், அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோன்னு சொல்லியிருக்குது. அதை எடிட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை, அவங்கள இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது பாவம். இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். ஏன்னா வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், மேலவளவு வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு உண்டு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்படி தொகுதி தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்ட பிறகு நீ என்ன போராடினாலும் அதை மாற்ற முடியாது. அது தனியே ஒரு சுழற்சி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுழற்சி வரும், அப்போ தான் மாற்ற முடியும். இப்போ மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லை இந்த சமூகத்தில். தூண்டி விடுறேன், ஏய் நீ ஆண்ட பரம்பரை, நீ உட்கார்ந்த நாற்காலில் அவன் உட்காரலாமா, விடாத. உடனே அவன் வந்து நீ வேட்புமனு தாக்கல் பண்ணால் உன் தலையை எடுத்துருவான். போலீஸ் கலெக்டர்லாம் போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனு யாராவது வேட்புமனு போடுங்க. மேலவள முருகேசன் வேட்புமனு போட்டான், எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான். அந்த வரட்டு கௌரவம் அவர்களை சும்மா விடவில்லை. மேலவளவு முருகேசனையும் 7 பேரை அவனோடு சேர்த்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள். இந்த கொலை ஏன் நடந்ததுன்னா, இதுக்கு காரணமாக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு எம்பா லீகலாக முடியாது, சட்டப்படி வாய்ப்பு இல்லை, அரசாங்கம் அறிவிச்சிட்டான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தனித்தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 2800 தொகுதி தனித்தொகுதியாக இருக்குது, 24,000 பஞ்சாயத்து, அதில் ஒன்று மேலவளவு. நீ போராட்டம் நடத்தினாலும் மாற்ற முடியாதியா, 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் ரொட்டேஷனில் வர்றதுக்கு, அப்போ தான் மாற்ற முடியும். நீ தேவையில்லாமல் போய் வம்பு பண்ணி வீண் வம்பில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லீடர் இல்லை. நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறான், அருவாளை எடுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறான். அறிவுபூர்வமாக செயல்படு என்று சொல்வதற்கு ஆள் இல்லாததனால் மேலவளவிலே அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை நடந்து அந்த கிராமமே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்கவங்க பூரா அப்புறம் வெளியேறாங்க இல்லையா. அவ்வளவு பேருக்கு அதில் பாதிப்பு தானே, அதில் சம்பந்தப்படாத மற்ற சமூகத்தினர் மற்ற மக்களுக்கும் அதில் பாதிப்பு தானே. இன்றைக்கு சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் சாதி பெருமிதத்தை போதிக்கிறார்கள். அவனை விட நீ மேலானவன், அவனு நீயும் ஒன்னா, அவனு நீயும் ஒன்னா, நீ சகோதரனா இரு என்று சொல்லி தரவில்லை. அவனு நீயும் ஒன்று இல்லை, அவன் வேற நீ வேற, அவனோட சேராத. இது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல். இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது. தலித்துன்னு சொல்லாத, அது அசிங்கம். என்ன அதில் அசிங்கம் எனக்கு புரியல. தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது. அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது. தலித்துன்னு போய் அமெரிக்காவில் சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான் யாருன்னு. இவன் சாதியை போய் அந்த ஊரில் சொன்னால் அப்படி ஒரு சாதியாக தெரியாதும்பான். அப்படின்னா என்னம்பான், அவனுக்கு தெரியாது. நீ தலித்துன்னு சொன்னால் இந்தியாவில் 25% நீ அடங்குற. நீ உன் குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுற, உன்னை யாருன்னே தெரியாது, தனிமைப்பட்டு போகிறாய். இப்போ தலித்துன்னு சொல்லாத, இப்போ ஒரு கும்பல் கிளம்பியிருக்கிறான், திராவிடன்னு சொல்லாத. அறிவு கெட்ட கும்பல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல், தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள்.
திராவிடங்கிறது என்ன சாதி பேரா என்னது? திராவிடன் சொன்னால் என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழனுங்கிற உணர்வு இல்லாமல் போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான். அவருக்கு வந்து தெலுங்குரா கன்னடரான்னு. இப்போ அம்பேத்கர் மராட்டியர்னு ஒதுக்கிடுவியா நீ? காரல் மார்க்ஸ் வந்து ஜெர்மானியர்னு ஒதுக்கிடுவியா? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன. அதனால்தான் நாம் வந்து சங் பரிவார் கும்பலோடு கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நீ எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாமல் போ. உன்னுடைய வருங்காலத்தை, எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள். சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் நாளுக்கு ஒரு ஆணவ கொலைகள் இங்கே விடும். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாட்டம் போடும். அதுதான் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதைப் போல, பீகாரிலே நடப்பதைப் போல. குஜராத்தில் 5 முறை மோடி முதலமைச்சராக இருந்தார். அந்த ஊரில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு போய் பாருங்க. எவ்வளவு பேர் கல்வி வளர்ச்சியில் அடங்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறார் யோகி ஆதித்யநாத். என்ன தொழில் தெரியுங்களா? சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலதிபர்கள் மாநாடு. த பெஸ்ட் கம்பெனிஸ்லாம் வாங்க, முதலீடு செய்யுங்க. யார் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகும் யோசித்து பாருங்க. ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறாரு. எதுக்காக? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லிக்கர். சாராயம் காய்ச்சறதுக்கு மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொழில் முதலீடுலாம் செய்யுங்க, இங்க வந்து மது உற்பத்தி பண்ணுங்கன்றான். கல்வி தந்தையர்களுக்கு மாநாடு நடத்தினா சரி. இது நம்ம பிரைவேட்டைசேஷனே விரும்பல, இருந்தாலும் பரவாயில்லை. கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் நிறைய முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு நான் நிறைய சலுகை தர்றேன், நிறைய இன்னும் மெடிக்கல் காலேஜை உருவாக்குங்க, இன்னும் நர்சிங் காலேஜஸ்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது. எங்கள் ஊரில் நிறைய மது உற்பத்தி ஆலைகளை கொண்டு வாங்க. அவர் வந்து ஒரு யோகி. யோகியை தான் யோகியன்னு சொல்றது. அவர் ரொம்ப யோகியன். இவர்களெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காக தலித்துகளையே வந்து இந்திய அளவிலே ஒன்று சேர விடாமல் தடுத்து விட்டார்கள். அங்கங்கே சுவர், தடுப்பு சுவரை கட்டிட்டாங்க. இப்போ முன்னெல்லாம் நம்ம மேடையில் மனசார சேர்றமோ இல்லையோ மேடையில் ஒன்றா சேர்ந்து நின்னோம். இப்போ சேரவே முடியாது. அவ்வளவு பெரிய இடைவெளியை உருவாக்கி விட்டார்கள், அவ்வளவு பெரிய தடுப்பு சுவரை உருவாக்கி விட்டார்கள். நீ யாரா எங்க பிரச்சனை பேசுறதுங்கிறான். நாடாளுமன்றத்தில் ஆந்திராவில் நடந்த ஆணவ கொலையை கண்டித்து பேசியவன் திருமாவளவன். இங்கிருந்து ஆந்திராவுக்கு போன அமிர்தான் ஒரு பெண்ணு, அவன் கணவனை கொண்டுட்டாங்க, கொடூரமாக வெட்டி கொண்டு. அந்த பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து விட்டு வந்தோம். அந்த ஊரில் நான் என்ன எம்பிக்கு நிற்க போகிறேன்னா? அந்த ஊரில் வேற ஏதாவது ஓட்டு கேட்க போகிறோமா? சனாதன அரசியல் இந்தியா முழுக்க தகர்த்தெறியப்பட வேண்டும். அப்பதான் இதெல்லாம், இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் தடுக்க முடியும். நாம் வந்து இப்போ இந்த ஆட்சியல் தான் காரணம், அவங்க தான் காரணம், அவங்க கூட இருக்கிறவங்க தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம். அவங்கள்ட்ட கோரிக்கை நம்ம வைக்கலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற யாராக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும். இப்போ அம்மா மாயாவதி அம்மா வந்து 4 முறை உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க. இன்றைக்கு என்ன அங்கே இருக்கிற நிலை? சாதிய வன்கொடுமைகள் குறைந்ததா அல்லது அவங்க ஆட்சி காலத்தில் குறைந்ததானா? இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காரணம் கிடையாது. நானே முதலமைச்சரானா கூட என்னால் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா சமூகத்தில் இதுவெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு இல்லை. கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்தணும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு முடியவில்லை. அதனால்தான் டெல்லியிலையும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கு தயங்குறான், மாநில அரசுகளும் தயங்குகின்றன.
இந்த ஹானர் கில்லிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹானர் கில்லிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வரணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, சாதிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். அது எத்தனை ஆண்டுகள் போராட்டம். இளைய பெருமாள் அறிக்கை பரிந்துரைத்தது. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிய பிறகுதான் அது சட்டமாக வந்தது. மாநில அரசுகள்கிட்ட இந்திய ஒன்றிய அரசு கருத்து கேட்குறான். இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங் சம்பந்தமான சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க, உங்கள் கருத்து என்ன? இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு எடப்பாடி இருந்த காலத்திலையும் சரி அல்லது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலையும் சரி, இதுவரையிலும் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. பயப்படுறாங்க. ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் தலித் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என்கிற அச்சம். இதுதான் சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற சூழல். அப்படி இருந்தால் பரவாயில்ல, அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சிங்க, சட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அந்த உளவியலை எப்படி தகர்ப்பது, அதை மாற்றி அமைப்பது என்ன, எப்படி? பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, நாங்கள் மேலே வளவர படுகொலை செய்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே மெல்ல மெல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா? தேர்தல் நடத்தப்பட்டது தானே. தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே. முடியும். அந்த துணிச்சல் வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர, அதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்வர். அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம். உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில். ஏனென்றால் இதில் குற்றம் சுமத்தப்பட்ட 2 பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர், அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாராக இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வாய்ப்பில்லை. காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம். இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ், புலனாய்வு துறையில் ஆற்றல் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும். இப்போ ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ் ஸ்டாஃப் படைச்சாங்க. கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க, எஸ்ஐடி. அவர் தான் விசாரித்தார். அந்த மாதிரி நேரடியாக கோர்ட் மானிட்டர் பண்ணணும். அன்னன்னைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன டெவலப்மெண்ட். இந்த வழக்கில் ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு. அவங்க வேணான்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் POA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், திருத்தம் செய்யப்பட்ட சட்டம், அது என்ன சொல்லுகிறது? தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக புதிய வீடு அவங்களுக்கு வழங்கணும். நிலம் 2 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பு தரணும். 12.5 லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடாக தரணும். அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும்னு சொல்லுது. அதை தான் நாம் சொல்கிறோம்.
இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும், உளவுத்துறை வேணும். சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை. கியூ பிரான்ச்சுக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல. யார் நக்சல் பாரிகளை கண்காணிக்கிறதுன்னு, யார் வெடிகுண்டு செய்கிறான், நக்சல் பாரிகளோட தொடர்பில் இருக்கிறான், தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறான், அவர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு இருக்கு. இப்ப சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய, மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகளை கண்காணிப்பதற்கென்று, அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது. பஞ்சாயத்து அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை தடுக்கணும். தடுப்பு நடவடிக்கை. அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி பொறுப்பு, ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று 10வது விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது, நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது, காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு என்ன தீர்வு? ஜனநாயகத்தை பரப்ப வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சக்தி வாசுகினி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ். அதன் அடிப்படையில் அவங்க வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். 3வது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசே இயற்ற வேண்டும். தேசிய அளவில் சட்டம் வேண்டும். அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழுத்தம் கொடுக்கிறோம், மக்களவையில் பேசுகிறோம். நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம். ஆனால் அவருடைய சேம்பருக்கே வரல, லோக்சபாவுக்கும் வரல, ராஜ்யசபாவில் இருக்கிறாரு. நாங்கள் அங்கே இருந்த மாதிரியும் தெரியல. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை, கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம சொல்லலை, தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்லலை. இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, ஹானர் கில்லிங் நடக்கக்கூடாது, அது சட்டம் வேணும். ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் 2 அரசாங்கத்துக்கும் அதுக்கு பவர் இருக்குது. அவனும் சட்டம் இயற்ற முடியும், இவங்களும் சட்டம் இயற்ற முடியும். சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் 2 பேருக்கும் அதிகாரம் இருக்குது. அவங்க செஞ்சால் அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணலாம், அல்லது இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துடுவார். அப்போ தேசிய அளவிலான சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இந்த 4 கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம். 1, சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். 2வது, உச்ச நீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக 2018ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற
கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். மூன்றாவது, சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ, பாதுகாப்பை தர வேண்டுமோ, அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நான்காவது, ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி, இத்தகைய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். இது எஸ்சி நான் எஸ்சி பிரச்சனை அல்ல, இது தேசிய அளவிலான சமூக பிரச்சனை. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டு இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.